விடாத கருப்பு நேயர்களுக்கு வணக்கம். சமீபத்துல சீமானோட வழக்கு ஒரு தீர்ப்பு என்கிற ஒரு பஞ்சாயத்து தீர்ப்பு வந்திருக்கு. அது குறித்து நம்ம தோழர் காயத்ரியிடம் இது குறித்து விவாதிப்போம். சொல்ல வணக்கம். சொல்ல இப்ப உங்களோட இதுக்கு முன்னாடி வீடியோஸ் எல்லாம் பார்த்தேன். நீங்க சீமான் குறித்தும் சீமானோட அந்த வழக்கு குறித்தும் பாலியல் வழக்கு குறித்தும் பேசியிருந்தீங்க. இப்போ அதுக்கு ஒரு தீர்ப்பு வந்திருக்கு. அதை நீங்க பார்த்திருக்க கூடும். அதை எப்படி பார்க்கீங்க? உச்ச நீதிமன்றத்துல இவர்கள் இருவருக்கும் இடையே சமரசமாக நீங்க பேசிக்கொண்டு முடிச்சு விடுங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு அறிவுறுத்தலை உச்ச நீதிமன்றம் கொடுத்துருக்கு. இவங்க முன்னாடி 2011 பதியப்பட்ட வழக்கு தான் விஜயலட்சுமி அவர்களுடைய புகார். 2011 போடப்பட்ட அந்த வழக்கின் மீது இந்த சீக்கிரமா இந்த விசாரிச்சு இதை முடிச்சு விடுங்க, இந்த வழக்கை தள்ளுபடி பண்ணுங்கிறதுக்காக குவாஷுக்கு போறாரு சீமான். அப்படி போகும்போதுதான் இப்படிப்பட்ட ஒரு சீரியஸ் புகார், கற்பழிப்புன்ற வார்த்தையை ரொம்ப சாதாரணமா இவர் சொல்லிடுறாரு. தொடர்ந்து பாலியல் வன்கொடுமை செஞ்சிருக்காரு, அத்தனை கருக்கலைப்புகள் நடந்திருக்கு, 7 முறை கருக்கலைப்புங்கிற அதே ஒரு ஆண்டுல 7 கருக்கலைப்பா, நான் எவ்வளவு பெரிய சாதனையாளன் அப்படின்னு ஒரு கேவலமான ஒரு உடல் மொழி, கேவலமான வார்த்தைகள், எதையெல்லாம் உச்ச நீதிமன்றம் தவிர்க்கணும்னு சொல்லிச்சோ அந்த வார்த்தைகளை குறிப்பிட்டு பெண்களையே இழிவு செய்யும் விதமா இன்னைக்கு சீமான் தன்னோட எப்படி இணக்கமா இருந்தாருன்னு விஜயலட்சுமி பல ஆதாரங்களை முன் வச்சு நிறைய வீடியோக்களை வெளியிட்டாங்க. அதுல ஒண்ணு பொண்டாட்டி நான் புருஷன் கெட்டவன் இல்ல கேடு கெட்டவன் அப்படின்னு ஒரு வீடியோ. அப்போ ஒரு பாலியல் தொழிலாளி கூட நீ இத்தனை நாள் உற வச்சிருக்கனா இப்படி செல்ஃபி எடுப்பாங்களா, இப்படி வீடியோ எடுப்பாங்களா, இல்ல அவங்க அம்மா கூட சேர்ந்து கேக் வெட்டி வீடியோ போடுவாங்களா அப்படிங்கறதெல்லாம் இருக்கு. அப்போ ஒரு பெண்ணை இழிவு செய்ய வேண்டும், தன்னைக்கு எதிராக ஒரு கருத்து சொல்லக்கூடிய பெண்ணை அவளை பேச விடாம செய்யணும்னா இறுதி கட்ட ஆயுதமா ஒரு கோழை எதை தேர்ந்தெடுப்பானோ அதேதான் இந்த சீமானம் தேர்ந்தெடுக்கிறார். கேரக்டர் அசாசினேஷன். 4 பேரை ஏமாத்திட்டு வந்தா, இப்ப 5ஆவதா நான் ஏமாத்துறேன். அவ ஏமாத்தலாம் தெரிஞ்சுதானே நீ போயிருக்க. அப்ப அவ பாலியல் தொழிலாள, நீ பாலியல் தொழிலாளர் தேடி போன, உனக்கு பேர் என்ன? அப்ப கற்புங்கிறது ஆண்களுக்கும் பெண் சமம், பெண்களுக்கும் சமம்ங்கிறதுதான் முதல்ல வைங்கிறார் பெரியார். ஆனா பெரியாரை பார்த்து படித்து வளர்ந்து பெரியார் மேடைகளிலே தன்னை வளர்த்து எடுத்துக்கொண்டு இன்னைக்கு நீ பெரியாரை பத்தி இழிவா பேசிட்டு பெரியார் சொல்லி இருக்கக்கூடிய பெண்ணிய கருத்துக்களை நீ கடிச்சு கொதறி எடுத்திருக்க. என்னை எது அடிமைப்படுத்துதோ அதை நீ உனக்கு அடிமைப்படுத்துறது நீ நினைக்கிற அதை வெட்டி தூக்கி எறியுங்கிறார் பெரியார். என்னை அடிமைப்படுத்துறது என்ன? இப்ப நான் 7 மணி ஆயிடுச்சு, என் பிள்ளைய பாக்கணும், நான் வீட்டுக்கு போகணும், சமையல் செய்யணும், சோறாக்கணும் அப்படிங்கிறது எனக்கு உண்டான ஒரு கட்டமைப்பு. என்ன இது ஒரு பிள்ளைக்கே இப்படி, நான் வீட்டுல 13 புள்ள 15 புள்ள பெத்து வச்சிருந்தேன்னா இன்னைக்கு நிலைமை என்ன? அப்போ பாலியல் ரீதியாக தொடர்ந்து பெண் 2ஆம் பட்சமாக நடத்தப்படுகிறாள். அப்போ பெண் தொடர்ந்து என்ன மாதிரியான அடக்குமுறைகளுக்கு எல்லாம் ஆளாகிறான்னா, அவளோட பழகிட்டு, அவள் பொருளாதார ரீதியா அவளை சுரண்டிட்டு, உடல் ரீதியா சுரண்டிட்டு, அவ தேவையில்லைன்னு தெரிஞ்சு, இவளால 10 பைசா நமக்கு பிரயோஜனம் இல்லைன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் நிலக்கிழார் நல்ல வசதி படைத்த ஒரு பெருமகனாரனுடைய மகளை நீங்க மணந்துக்கிறீங்க. அப்போ உங்களுக்குதான் உள்நோக்கம் இருக்கு. உள்நோக்கம் கொண்டிருந்த விஜயலட்சுமியா இருந்திருந்தா இன்னைக்கு அவங்க செட்டில் ஆயிருப்பாங்க. அவங்க இன்னும் தொடர்ந்து அவங்க வீடியோல பேசும்போது பாருங்க, படுத்த படிக்கையாக இருக்கக்கூடிய என் அக்கா வச்சுட்டு நான் பெங்களூர்ல கஷ்டப்படுறேங்கிற வார்த்தையை தொடர்ந்து முன்வைக்கிறாங்க. அப்ப இந்த வார்த்தையை பார்த்துட்டு அவங்களோட கண்ணீருக்கு யாரா இருந்தாலும் சரிங்க, எப்படி அப்படி ஒரு வார்த்தையை ஏற்றுக்கொள்ள முடியும்? அதுவும் வார்த்தைக்காக சீமான் மாமா, இதர ரெக்கார்டிங் எல்லாம் வெளியே வந்தாங்க, சீமான் மாமா சீமான் மாமா அப்படிதான் பேசியிருக்காங்க. அப்ப ஒரு எப்படி ஒரு குறைந்தபட்ச மரியாதை கூட ஒரு பெண்களுக்கு கொடுக்காம இப்படிப்பட்ட ஒரு சொல்லாடல்களையும், குச்சிக்குள்ள இருந்து உன்னை தூக்கிட்டு போய் ஒண்ணும் தெரியாத புள்ளைய நான் தூக்கிட்டு போயிட்டு நான் சோளக்காட்டுக்குள்ள வச்சு, ஆனா இவரு சொல்லுவாரு, நான் மேடைகள்ல ஒரு பெண் மீது கை வைக்கிறவரை எவனா இருந்தாலும் நான் பச்சை மட்டை வைத்தியம் கொடுப்பேன். அப்ப உனக்கு என்ன மட்டை வைத்தியம் கொடுக்கணும்? அதே மாதிரியே சிங்களத்துல இருந்து இருக்கக்கூடிய இராணுவத்துல இருக்கக்கூடியவங்க எல்லாம் இலங்கையில இருக்கக்கூடிய ஈழத்தமிழர்களுடைய பெண்களை வன்புணர்வு செஞ்சு மாறை அறுத்து அவங்கள ரொம்ப கொடுமைப்படுத்தி சாவடிச்சியா, நானும் உன்னை கற்பழிப்பேன், நானும் உன்னை மாற இருப்பேன், நானும் உன்னை கருவறுப்பேன் சொல்றது எப்படிப்பட்ட ஒரு கேடு கட்டத்தனம்? பழிக்கு பழியா தீர்வு? இதைத்தான் மேதகு பிரபாகரன் சொன்னாரா? தமிழ் தேசியத்தை இதுவரைக்கும் யாரும் அசிங்கப்படுத்தல, கொச்சப்படுத்தல. உன்னை நீ அசிங்கப்படுத்தின அளவுக்கு குட்டமான என்னன்னு நான் பேசியிருக்கேன். உனக்கு உச்சகட்ட போர் நடந்துட்டு இருக்கும்போது உனக்கு ஆம கறியும் உனக்கு கறி இட்லியா சுட்டு போட்டாங்களா? இவர் மேதகு பிரபாகரன் அவர்களுடைய சொந்தக்கார பையன் ஒருத்தர் இவர் மீது குற்றச்சாட்டுகளை அடுக்கி வச்சு ஒரு வீடியோ பேசினதை பார்த்துட்டு அவரை பத்தி என்ன ஒரு வார்த்தை பேசுற? எவ்வளவு அநாகரிகமான ஒரு செயல்! எப்படி ஒரு அறத்தோட செயல்பட வேண்டிய ஒரு கட்சியினுடைய தலைவர், இல்ல எப்படி கட்சி தலைவர்? இது எப்படி போயிட்டு இருக்குன்னா, அந்த சீமான் வழக்கு
சீமான் மீது அவங்க நடிகை வழக்கு கொடுத்திருந்தாலும் அந்த வழக்கை திரும்பி கிளறி விட்டது இவருதான். இப்ப ஆனா சொல்லப்படுறது எல்லாமே திமுக மேல. திமுக வேண்டாத பொண்டாட்டி கைப்பட்டா குத்தம் அப்படிங்கிற ஆஸ்பெக்ட்ல தான் இவரோட அணுகுமுறை தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்கு. அவருக்கு ஏத்த மாதிரியான மனைவியுமே அமைச்சிட்டாங்க. அதனால இவருக்கு ரொம்ப உச்சபட்ச குஷி. அப்படியே ஒன்னும் இல்ல. வந்து ஒரு நாள் குரல் வளைய பிடிச்சிட்டு என்ன கேட்டானா, கொள்ளையில குழந்தை இத்தனை பொம்பளைங்க இருந்தோம் அவதான் உனக்கு கிடைச்சாலாங்கிற கேள்வி இருக்கு பாருங்க. எப்படி இதெல்லாம் டாலரேட் பண்ண முடியும்? சகோதரி ஜோதிமணி எம்பி அவர்கள் ஒரு வாட்டி வந்து சீமான் ஒரு பாலியல் குற்றவாளின்னு முதல் முறையா சொல்லி அவங்கதான் பேசுறாங்க. எங்க கையை பிடிச்சிட்டா எங்க கூப்பிட்டானான்னு கேட்க வேண்டியதானே. முதல்ல இந்த பத்திரிகையாளர்களுக்கு கேட்கணுங்க. அறமில்லாத ஒரு வார்த்தையை வந்து ஒரு பத்திரிகையாளர் சந்திப்புல ஒருத்தர் பேசுறாருன்னா நீங்க எப்படி அதை கடந்து வருவீங்க? லைவ்ல போடுறீங்க, அதை வந்து சாட்டை தூரம் ஒருவன் வந்து நெஞ்ச நிமித்திக்கிட்டு பாத்தீங்களா இந்த லைவ்ல வந்து வெறும் 76 பேர் தான் பார்த்தாங்க, இங்க 17,000 பேர் பார்த்துட்டு உட்காந்துருந்தான். அதான் அவ்வளவு பேர் உன் வெக்கங்கட்ட செயலை வந்து காரி துப்புறதுக்காக வந்திருப்பான். எப்படிப்பட்ட சமூகத்தை இப்படி மாத்தி வச்சிருக்காங்க. இப்ப தீர்ப்பே வந்து அவங்களுக்கு சாதகமா வந்திருக்கு அப்படின்றது நம்ம தொடர்ச்சியா சொல்லிட்டு இருக்கோம். உச்ச நீதிமன்றம் என்பது உச்சி குடிமை மன்றம். அதேதான் இப்போ உயர் நீதிமன்றம் நம்முடைய மாநிலத்துல நடக்கக்கூடிய பிரச்சனைகளை சார்ந்து பெண்களுக்கான நீதியை கொடுக்கணுங்கிறதுல அவங்க தரப்பு வாதத்தை முன் வச்சாங்க. உச்ச நீதிமன்றம் யார் கண்ட்ரோல்ல இருக்கு? யாரெல்லாம் வந்து உச்ச நீதிமன்றத்துல நீதிபதியா இருந்து ரிசைன் பண்ணி அவங்க வந்து ரிட்டையர் ஆகி வெளியே வந்தவங்களாம் இன்னைக்கு என்னென்ன பதவிகள்ல பாராளுமன்றத்துக்குள்ள உட்கார்ந்துருக்காங்கன்னு தெரியும். யாரு என்ன ஃபேவர் பண்ணா ஆளுநரா போவாங்கங்கிறது தெரியும். இப்படிப்பட்ட சூழ்நிலையில இந்த வழக்கு உச்ச நீதிமன்றத்திற்கு ஒரு சங்கி வக்கீல் தான் எடுத்துட்டே போயிருக்காரு. அதையும் பர்டிகுலரா நோட் பண்ணி நம்ம சொல்ல வேண்டியிருக்கோம். இவர் RSS வழக்கு இருக்கக்கூடிய செல்ல பிள்ளை. RSS சொல்லி இருக்கக்கூடிய கட்டளைகளை வந்து நிறைவேற்றுறதுதான், நாக்பூர்ல இருந்து வர்ற கட்டளைகளை நிறைவேற்றுறதுதான் இப்ப சீமானுக்கு இருக்கக்கூடிய ஒரே இது. அதுக்கு என்ன? திராவிட தலைவர்களை கொச்சப்படுத்தி பேசு, திராவிட தலைவர்களை இழிவுபடுத்து, என்னென்ன திட்டங்களா ஏங்க 1000 ரூபாய் பெண்களுக்கு உரிமை தொகைன்னு கொடுக்குறாங்க. அது வீட்டுல அந்த 1000 ரூபாய்ங்கிறது ஒரு பெரிய தொகை, ஒரு சாதாரண இல்லத்தரசி. அந்த 1000 ரூபாய் என்ன உனக்கு பிச்சை காசுன்னு சொன்னா ஆளுதானே நீ? அப்ப தொடர்ந்து திராவிடம் சார்ந்து என்னென்ன திட்டம் வாய் வரலனாலும் வாய். இவர் வந்து நிவாரணம் 50,000 மாசம் அவங்களுக்கு அதான் எதுக்கு போட்ட? அவங்க அக்கௌண்ட்டுக்கு எதுக்கு போட்ட? நீதான் போவே இல்ல, நீதான் உனக்கு யாருன்னே தெரியாது, யாருமே தெரியாதுன்னவர். அப்புறமா இப்ப வந்து அவர் கொஞ்சம் கொஞ்சமா அவர் உண்மையை ஒத்துக்கிட்டு வர்றாரு. அவங்க விரும்பி வந்தாங்க, இவர் விரும்பாத போயிட்டாரு. அவங்கதான் விரும்பி வந்தாங்க, இவர் விரும்பாத போயிட்டு இப்ப என்னமோ விஜயலட்சுமி தான் இவரை ரேப் பண்ணாங்கன்ற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காரு. சொன்னாலும் ஆச்சரியப்படுறது உண்மை உண்மை. அதாவது இதெல்லாம் வந்து ஒருபோதும் அனுமதிக்க கூடாது. பொது வெளியில பெண்களை இழிவு செய்யக்கூடிய யாராக இருந்தாலும் தவறு தவறுதான், குற்றம் குற்றம் தான். அது யாராக இருந்தாலும் சரி. சகோதரி கனிமொழி அவர்களும் இதை குறித்து இந்த கண்டனங்களை பதிவு செஞ்சிருக்காங்க. தொடர்ந்து என்ன இஷ்யூனாலும் பெண்களை சார்ந்து இருக்கக்கூடிய விஷயங்களுக்கு தன்னுடைய ஆட்சியின் கீழே நடக்கக்கூடிய எந்த தப்பா இருந்தாலும் தொடர்ந்து திராவிட முன்னேற்ற கழகம் நடவடிக்கை எடுக்கிறத தமிழ்நாட்டுல பாக்குறோம். சமரசம் இல்லாத உயர் நீதிமன்றம் பாராட்டி இருக்கு. அண்ணா பல்கலைக்கழகத்துல நடந்த சம்பவத்திற்கு கரெக்டா இந்த தமிழ்நாடு அரசு வந்து முறையான விசாரணையை முன்னெடுத்து கரெக்டா பண்ணிருக்காங்கிற பாராட்டுதல்களை வந்து தெரிவிச்சிருக்கு. இவங்க மாதிரி ஒன்னும் ஏனோ தானோன்னு இப்ப இங்க பாண்டிச்சேரியில் நடக்கிற அட்டூழியங்கள் எல்லாம் இன்னைக்கு ஒரு நாள் சொல்லியே மாளாது. அப்படிப்பட்ட ஒரு கேடுகட்டத்தனங்கள் புதுச்சேரியில நடந்து கொண்டேதான் இருக்கு. ஆனா இதை பற்றி எல்லாம் வாய் திறக்கிறதுக்கு இந்த மீடியாக்கே இல்ல. இவ்வளவு நடந்தாலும் இதை பற்றி பேசுவதற்கோ இதை பற்றி விவாதிப்பதற்கோ ஒரே ஒரு விவாதம், புதுச்சேரியில பெஸ்ட் புதுச்சேரின்னு சொல்லிட்டு போனாரே மோடி, இப்ப அது எப்படி இருக்கு அப்படின்னு ஒரு கேள்வி, ஒரே ஒரு விவாதம் நடத்த சொல்லுங்களேன். கண்டிப்பா நாமளே அது குறித்து கண்டிப்பா பண்ணணும். அவ்வளவு ப்ராமிசஸ் கொடுத்திருக்காங்க, எதுவுமே இங்க நடக்கல. இப்ப பெண்கள் இன்னும் 2வது பட்சம் நடந்துட்டு இருக்காங்க. அப்ப எப்படிப்பட்ட சூழ்நிலையில இந்த கருத்தை எல்லா பெண்களின் சார்பாகவும் வன்மையான கண்டனங்களை நான் தெரிவிக்கிறேன். இந்த சொல்லாடல்கள், இந்த கருத்து ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள கூடாது, ஏற்றுக்கொள்ள மாட்டோம். ஏன்னா கடந்து வந்த பாதை நாங்க சாதாரண பாதை கிடையாது. உனக்கு ஈஸியா எல்லாம் கிடைச்சிடும், எனக்கு ஈஸியா எதுவும் கிடைக்கல. அதே மாதிரிதான் விஜயலட்சுமிக்கும். இன்னைக்கு வந்து பெங்களூர்ல இருந்து வந்து ஒரு படத்தை நடிச்சு இன்னைக்கு அவங்க தன்னோட மார்க்கெட்டை இழந்து, அவங்க சேமிச்சு வச்ச பணம் எல்லாத்தையுமே இழந்து இன்னைக்கு எதுவுமே இல்லாம தான் பெங்களூர்ல இருக்காங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலையில இவளுக்கெல்லாம் போய் நீங்க வக்காலத்து வாங்குறீங்களா? இப்ப யாரெல்லாம் வக்காலத்து வாங்குறேன்னு எடுத்துப்பாரு. அப்படின்னா நீ ஒரு அபியூசர், நீ ஒரு ரேபிஸ்ட், அததான் சொல்லுது அந்த புகார். அபியூசர் சீமான். அபியூசர்களோட மனநிலை என்னன்றதை நம்ம புரிஞ்சுக்கணும். அபியூசர் வந்து பாத்தீங்கன்னா அபியூசர்னு வெளியே காட்டிக்கவே மாட்டான். அவன் வந்து அபியூசர் என்ன பண்ணுவான், யார் பின்னாடி ஒளிஞ்சுக்குவான்.
நான் உன்னை எப்படி எல்லாம் பாத்துக்கினா என்ன இந்த விஷயத்துல என்ன எப்படியா காப்பாத்துன்னு இப்ப அவன் போய் ஒளிஞ்சுக்கிறது யாருன்னா நான் புள்ள பின்னாடி போய் ஒளிறான். ஆமா ஐயோ என் பிள்ளைகள் என்ன ஆவாங்க, என் தம்பி தவங்கைகள் என்ன ஆவாங்க, அந்த தம்பி தவங்களும் பிள்ளைகளையும் நீ நினைச்சு பார்த்தனா நீ இந்த கயிறு கட்ட வேலையை நீ பாத்துருக்க மாட்டேன். நீ வந்து ஒரு கொள்கை சார்ந்து நிக்கணும், நான் ஒரு போரேடா நான் போறேன் அப்படின்னா ஒரு குறைந்தபட்ச ஒரு நேர்மையோ ஒரு கண்ணியமோ இல்லாத ஒரு தலைவனுங்கிற வார்த்தைக்கே அருகதை இல்லாத ஒரு ஆளுங்க. ஒரு 4 பேரை வந்து யூடியூபர்ல நீ வச்சுக்கிட்டு நீ பண்ற அட்டகாசம் என்னங்கிறது சமூக வலைதளத்துல இருக்கிற எல்லா பெண்களுக்கும் தெரியும். நீ வந்து கேரக்டர் அசாசினேஷனையும் நீ வந்து சமூக வலைதளங்கள்ல வீரியமா செயல்படக்கூடிய பெண்களுடைய புகைப்படங்களை ஏங்க இந்த ஐபிஎஸ் ஆபீசருங்க வருண்குமார் ஐபிஎஸ் அவர்களுடைய மனைவியையும் அவரோட குடும்பத்தையும் எந்த அளவுக்கு கொச்சப்படுத்தி கேவலப்படுத்தி மார்க்கிங் செஞ்சு எப்படிப்பட்ட போட்டோவெல்லாம் இவனுங்க போட்டானுங்கன்றத அவர் ஆதாரபூர்வமா எடுத்து வச்சு ஐபிஎஸ் அதிகாரிகள் மாநாட்டுல பேசுறாரு. லட்சணம் என்ன? இவர் தடை செய்யப்பட வேண்டிய அமைப்பு. தமிழ் தேசியத்தை பேசுறதுக்காக தடை பண்ணல. நீ ஒரு ஆபாசவாதி, நீ ஒரு அபியூசர், நீ தொடர்ந்து இப்படிப்பட்ட ஒரு அச்சுறுத்தலை நீ கொடுக்கற. எதுக்கு? உன்னை அவர் மிரட்டுறாரு, உன்னை இயங்க விட மாட்டுறாரு. எப்படி நீ பண்ற பொறுக்கித்தனத்துக்கும் நீ சொல்ற அந்த போக்கிரித்தனத்துக்கும் துணை போகாதவங்க யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்களை ஐடென்டிஃபை பண்ணி நீ பண்ற. சாட்டை துரமுருகன் அசிங்கமா பேசிட்டா என்ன? நீ ஆத்தால பண்ண பேசு சொன்னா அதுதானே நீ. அப்ப நான் அசிங்கமா பேசுனேன் எவனா சொல்லுவானா? அவர் சொல்லுவாரு. உப்புன்னு ஒண்ணு போட்டு தின்னு இருந்தா அவருக்கு அந்த மானம் ஈனம் இதெல்லாம் இருந்திருக்கும். இப்போ இந்த வழக்கு எப்படி முடியும்னு எதிர்பார்க்கறீங்க? முடியணும்ன்ற எதிர்பார்ப்பு வேற, ஆனா இது இந்த சூழல் மீண்டும் மீண்டும் விஜயலட்சுமியை அழ வச்சு வேடிக்கை பார்க்க வேண்டிய வேலையதான் பார்ப்பாங்க. கடந்த 22ஆம் தேதி கூட விஜயலட்சுமி கிட்ட வந்து தூது பேசி சமாதானம் பேசி ஆடியோ வெளியே வந்திருக்கு. அவரோட உறவினரே யாரோ ஒருத்தர் பேசிருக்காரு, அண்ணன் வந்து பேசுவாங்க, வெள்ளம் நீங்க கவலைப்படாதீங்க அப்படி சொல்ல வேண்டிய அவசியம் என்ன? நீ தான் நேர்மையான ஆளாச்சு. சமரசம் இல்லா கூட மண்டியிடாத மானம், வீழ்ந்து விடாத வீரம், என்ன உனக்குதான் அதெல்லாம் செட்டே ஆகலையே. 10 பைசாக்கு பிரயோஜனம் எல்லாத்துக்கும் இப்படி பேசினாதான் திரள் நிதி உனக்கு கிடைக்கும். கண்டிப்பா அந்த திரள் நிதிக்காக தான் நீ இப்படி உருட்டிக்கிட்டு தெரியுற. எனவே 26 கலெக்ஷன் பாதிக்கும் இல்லைன்னா. கண்டிப்பா. சரிங்க தல, ரொம்ப மகிழ்ச்சி. நன்றி.